நம்ம எல்லாத்துக்குமே வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நம்மளோட கனவா இருக்கும். அண்ட் நம்ம இப்ப என்ன ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்ல இருக்கோமோ அதை விட என்ன பெட்டரா போகணும், நம்மளோட ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, உங்களோட ட்ரீம் லைஃபை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க இந்த விஷயத்த இப்ப பிக்ஸ் பண்ணியே ஆகணும், விச் இஸ் யோர் 5 to 9. ஏன் இந்த 5 PM to 9 PM ஈவினிங் இந்த டைம் நான் சொல்றேன்னாக்கா நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த 5 to 9 PM மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதே நேரம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா மார்னிங் 9 AM ல இருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இல்ல காலேஜுக்கு போகணும், இல்ல ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க்குக்கு போகணும். நீங்க சொல்லலாம் சில பேர்லாம் ஸ்கூல் டிராப் அவுட்டோ இல்ல காலேஜ் டிராப் அவுட்டோ ஆகி பெரிய பிசினஸ் பண்றாங்களே, இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் ஆகுறதோ பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதோ ஸ்கூல் டிராப் அவுட்டோ காலேஜ் டிராப் அவுட்டோ ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ் தான். இங்க மெஜாரிட்டியான பீப்புள் ஒன்னு 9 to 5 ஸ்கூல் காலேஜஸ்க்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கீழே போய் ஒர்க் பண்றாங்க. இந்த 9 to 5ன்றது உங்க கண்ட்ரோல்லே கிடையாது. இந்த 5 to 9 மட்டும் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்க உங்களோட டைம். சோ இந்த டைம் நீங்க பெட்டரா யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ட்ரீம் லைஃப் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்க 5 to 9 எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணா உங்களோட ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ண முடியும்ன்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ட்ரீம்னு சொல்லிட்டு எதை நினைக்கிறீங்க, உங்க ட்ரீம் என்ன, நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத ஒரு நோட்ல எழுதுங்க. அப்படி எழுதுனதுக்கு அப்புறமா அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன வகையில எல்லாம் நீங்க உங்க ஆக்ஷன்ஸை போட முடியும், என்னென்ன வகையில எல்லாம் நீங்க அதுக்காக உழைக்க முடியும்ன்றத அதுக்கு அடுத்து நீங்க நோட் டவுன் பண்ணுங்க. செகண்ட், இப்ப நீங்க எழுதுவீங்கல்ல உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணா உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும், எந்தெந்த வகையில நீங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எழுதுனீங்கல்ல, அப்படி எந்தெந்த வகையில ஒர்க் பண்ண முடியும் நீங்க எழுதுனீங்களோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் இந்த 5 to 9ல செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா, இப்ப நீங்க எதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்றேன். இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோ காலேஜ் முடிச்சிட்டோ ஒர்க்கை முடிச்சிட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா யோசிப்போம், இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்போம், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் இதோட இன்னும் மோசம் என்ன பண்ணுவோம்னாக்கா அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்றத பத்தி நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்மளுக்கே நம்மளோட ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் மத்தவங்க அவங்க ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணிட்டாங்களா, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம நினைக்கிற வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ இல்ல அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம்னாக்கா என்னடா அவனே அச்சீவ் பண்ணிட்டான் நம்ம என்னமோ இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிட்டு இன்னும் டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ தயவு செஞ்சு இது எதையுமே உங்களோட 5 to 9 செஞ்சிடாதீங்க. எஸ், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் அதுக்கு அலோகேட் பண்ணுங்க. ரொம்ப அடிக்டடா போய் பார்க்காதீங்க. இப்ப உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு எதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். சோ எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணாம எதை பண்ணணுமோ உங்க வாழ்க்கையோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் எழுதுனீங்களோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த 5 to 9ல ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சோ உங்களோட ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்றதுக்கான ப்ராக்ரஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் இதனாலதான் நான் ஃபிக்ஸ் இட் அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் வச்சிருப்பேன், hence justified. சில பீப்புள் எல்லாம் இருப்பாங்க எப்படின்னாக்கா, எனக்கு பெருசா ட்ரீம்லாம் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பீப்புள் முக்கியமா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, வேர்ல்டு இருக்குல்ல, இது முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போறதுக்கும் எக்கச்சக்க மாற்றங்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் இட் கீப்ஸ் ஆன் எவால்விங். இப்ப நம்மளோட லைஃப்ல எல்லாம் மேஜரா ரோல் பிளே பண்ற விஷயம் என்னன்னாக்கா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேருக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்க. அது இது ஒரு சைடு இருக்கும்போது நம்ம இப்ப படிக்கிற காலேஜ்ல போய் படிக்கிற டிகிரிஸோ நம்மளோட மார்க்ஸோ ரொம்ப யாரும் வேல்யூ பண்றது இல்ல. இப்ப நிறைய பேர் வேலை கொடுக்கறதுக்கு வேல்யூ பண்ற விஷயம் என்னன்னாக்கா ஸ்கில். உங்ககிட்ட ஸ்கில் இருக்கான்றத பாக்குறாங்க. எஸ், டிகிரி மேட்டர்ஸ், பட் டிகிரியை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைனாக்கா அது ஸ்கில் தான். அண்ட் ஸ்கில்ஸ்ன்றது வந்து எக்கச்சக்க ஸ்கில் நீங்க உங்களுக்குள்ள டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றத பாருங்க, அந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு கான்ஸ்டன்டா டெவலப் பண்ணிட்டே இருங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த 5 to 9 பெட்டரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த 5 to 9 நீங்க பெட்டரா யூஸ் பண்றது மூலியமா கன்சிஸ்டன்டா டிசிப்ளின்டா உங்க எஃபர்ட்ஸ் உங்க ட்ரீம்ஸ்க்காக இல்ல உங்க ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக இந்த 5 to 9 நீங்க போட்டுக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா டே 1ன்றது 1 டேவா மாறும். வித் தட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம்.